நான் திரை இசையை பற்றி பேசப் போகிறேன். ஹாய், சென்ற எபிசோட்ல சொன்ன மாதிரி ஏஆர்ஆர் எம்எஸ்வி அவர்களுடைய இசைக்கோர்வையின் யூனிக் முயற்சியில் ஒரு ஒற்றுமையை பற்றி பேசலாம் சொல்லியிருந்தேன். எம்எஸ்வி, ஏஆர்ஆர், வாணி ஜெயராம் இவர்களை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். அவர் ஒரு இசை மேதை, கர்நாடக இசை பாடகி, திரை இசை பாடகி. வாணி ஜெயராம் அவர்களை திரை இசைக்கு கொண்டு வந்ததே, அறிமுகப்படுத்தியதே எம்எஸ்வி அவர்கள். வாணி ஜெயராம் குரல்ல ஒரு யூனிக் ஒரு மெத்தட் இருக்கும். ஒரு மெலடி, ஒரு டூயட் சாங், ஒரு கர்நாடக பேசிக்ல பாடுற பாடல்கள் தான் ரொம்ப இனிமையா இருக்கும். உதாரணம், மல்லிகை என் மன்னன் மயங்கம், அப்படிப்பட்ட ஒரு கர்நாடக இசை பாடகியை ஒரு வித்தியாசமான முயற்சியில் எம்எஸ்வி ஒரு பாடலை அமைத்திருப்பார். வைர நெஞ்சம் என்ற ஒரு படம், ஸ்ரீதர் டைரக்ஷனில் சிவாஜி அவர்கள் நடித்த படம், உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதில் ஒரு பாடல், நீராட நேரம் நல்ல நேரம். இந்த பாடல் ஒரு துள்ளல் இசைன்னு சொல்லலாம், ஆனால் எல்லார் ஈஸ்வரிக்கு ஏற்ற ஒரு பாடல். அதை இந்த பாடலை வாணி ஜெயராம் அவர்களை வைத்து இசையமைத்திருப்பார். அந்த பாடலையும் உங்களுக்கு ஒளிபரப்புகிறேன். ஏஆர்ஆர் இதே முயற்சியை செய்து பார்த்திருப்பார். நித்யஸ்ரீ மகாதேவன் கர்நாடக இசை பாடகி, அவர்களையும் ஏஆர்ஆர் திரை இசைக்கு கொண்டு வந்து அவர் பாடிய பாடல்கள் அனைத்தும் ஹிட். படையப்பா சாங் எடுத்துக்கொள்ளலாம், மின்சார கண்ணா. எம்எஸ்வி எப்படி முயற்சி செய்திருப்பாரோ அதே மாதிரி இந்த கர்நாடக இசை மேதை நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களை வைத்து நியூ படத்திற்கேற்ற ஒரு படத்தின் பெயருக்கு ஏற்ப ஒரு முயற்சி செய்திருப்பார் நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களை வைத்து. என்ன பாடல் தெரியுமா? மார்க்கண்டேயா. அந்த பாடலையும் ஒளிபரப்புகிறேன், ஒப்பிட்டு பாருங்கள். இதே முயற்சியில் எம்எஸ்வி அவர்கள் அன்றே கர்நாடக இசைப்பாடகர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களை வைத்து காதலிக்க நேரமில்லை என்ற படத்தில் ஒரு ஃபோக் சாங் இசையமைத்திருப்பார். ஒரு ஃபோக் சாங் கர்நாடக இசை மேதை சீர்காழி கோவிந்தராஜன் அருமையாக பாடி அந்த பாடலும் ஹிட். காதலிக்க நேரமில்லை, காதலிப்பா யாரும் இல்லை, காதலிக்க நேரம் உண்டு, கன்னியுண்டு காளையுண்டு, நானல்லா நானல்லே நானல்லே நானல்லா நானல்லா நானல்லே நானல்லே நானல்லா. ஏஆர்ஆர் எம்எஸ்வி செய்த அதே முயற்சியை முதல்வன் படத்தில் சங்கர் மகாதேவன் அவர்களை வைத்து உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு என்ற பாடலை இசையமைத்து பாட வைத்திருப்பார். உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு, முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்து விடு தோணுதடி.
ஸோ இப்போ பாருங்க, எம்எஸ்வியும் ஏஆர்ஆரும் ஒரு கர்நாடக இசை பாடகரை பலவிதமாக இந்த மாதிரி ஒரு முயற்சியை எடுத்து அந்த பாடலையும் ஹிட் செய்துள்ளார்கள். இந்த நால்வரும் கர்நாடக இசை மேதைகள் திரை இசையில் கால் பதித்தது இவர்களின் முயற்சியால். இவருடைய வித்தியாசமான பார்வையில் ஒரு வித்தியாசமான இசைக்கோர்வையை. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.